வணக்கம். பால்ஸின் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன வீடியோல நம்ம எதை பத்தி படிச்சோம்? ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் பத்தி படிச்சோம். இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் பத்தி படிச்சிருக்கிறோம்? பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ், பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி படிக்க போறோம்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி படிக்க போறோம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பத்தி டீட்டெயில்டா நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். கண்டினியூஸ்னா என்னது? தொடர்ச்சி அல்லது தொடர்ந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கிறதுக்கு நம்ம எந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸா யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம எக்ஸாம்பிள நம்ம பார்த்தோம்னா என்ன வேர்ப் எல்லாம் இருக்குது? ஈட் இருக்கு, பிளே இருக்கு, ரீட், கோ, அரைவ், ரன், வின். இந்த எல்லா வேர்பு கூடாலையும் நம்ம என்ன சேர்த்திருக்கிறோம்? ஐஎன்ஜி சேர்த்திருக்கிறோம். அப்ப ஈட்டிங், பிளேயிங், ரீடிங், கோயிங், அரைவிங், ரன்னிங், வின்னிங். அப்ப அந்த கண்டினியூஸ் டென்ஸ் வந்தாலே அந்த ஃபார்மேஷன்ல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த வேர்ப் எதுல முடியும் அப்படின்னா ஐஎன்ஜில முடியும். அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரசன்ட் பார்ட்டிசிபிள். இத நம்ம மறக்கவே கூடாது. எந்த கண்டினியூஸ் டென்ஸா இருந்தாலும் அந்த வேர்ப் ஐஎன்ஜில முடிஞ்சிருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு செயலை செஞ்சிட்டு இருப்போம். அப்ப அந்த செயலை குறிக்கிறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? சப்ஜெக்ட் ஆனது அந்த செயலை செய்பவர். அது நானா இருக்கலாம், இல்லைன்னா நாங்களா இருக்கலாம், இல்ல நீ அல்லது நீங்களா இருக்கலாம், இல்லைன்னா அவன் அவள் அதா இருக்கலாம், இல்லைன்னா அவர்களா இருக்கலாம். அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ஜெக்ட் அல்லது செயலை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட நம்ம என்ன சேர்ப்போம் அப்படின்னு சொன்னா பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாம், இஸ், ஆர். இது பி வேர்ப். இந்த இடத்துல இதை நம்ம ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த ஹெல்பிங் வேர்ப் இந்த கண்டினியூஸ் டென்ஸ்ல எல்லாம் கட்டாயம் நம்ம யூஸ் பண்ணணும். நான் இனி டீட்டெயில்டா சொல்லி கொடுக்கறப்ப உங்களுக்கு ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது புரியும். அப்ப சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த பி வேர்ப் அல்லது ஹெல்பிங் வேர்ப் ஆம், இஸ், ஆர். அதுக்கப்புறம் அதை கூடால பிரசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வேர்ப் எதுல முடிஞ்சிருக்கும்? ஐஎன்ஜில முடிஞ்சிருக்கும். இப்ப நம்ம எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்றோம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு பார்ப்போம். முதல்ல என்ன? an action going on at the time of speaking. பேசிட்டே இருக்கிறப்ப ஒரு செயல் நடந்துட்டு இருக்கும். இப்ப இந்த எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா ஐ ஆம் ஈட்டிங் கேக். நான் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். the children are playing football. குழந்தைகள் ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இனி அடுத்தது an action that is not going on at the time of speaking but has been going on currently. அதாவது ஒரு செயல் நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப நடக்காது, ஆனா இப்ப ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்கும். அதாவது சமீப காலமா இது நடந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐ ஆம் ரீடிங் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்ஸ் விங்ஸ் ஆஃப் ஃபயர். அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய விங்ஸ் ஆஃப் ஃபயரை நான் வாசித்து கொண்டு இருக்கிறேன். அதாவது நான் இப்ப பேசிட்டு இருக்கிறப்ப வாசிச்சுட்டு இருக்க மாட்டேன், ஆனா நான் இப்ப கொஞ்ச நாளாவே சமீப காலமாவே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வாசிச்சுட்டு இருக்கிறேன். நேற்றை காலைல வாசிச்சிருப்பேன், இன்னைக்கு காலைல வாசிச்சிருப்பேன், நாளைக்கு வாசிப்பேன். இந்த புக்கு முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? வாசிக்கிட்டு இருப்பேன். மூணாவது a pre-plan happening that is to take place. அதாவது நம்ம முதலே பிளான் பண்ண ஒரு சம்பவம், நடக்க போற ஒரு சம்பவத்தை பத்தி குறிக்கிறதுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐ ஆம் கோயிங் டு த எக்ஸிபிஷன் டுமாரோ. நாளைக்கு நான் எக்ஸிபிஷனுக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இது நமக்கு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் மாதிரியே இருக்கும், ஆனா நமக்கு என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது. அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மை மெட்டர்னல் கிராண்ட் மதர் இஸ் அரைவிங் டுமாரோ. என்னோட அம்மா பாட்டி நாளை வருகிறார்கள். இப்ப நான் சொன்னேன்ல ஃபியூச்சர் சிம்பிள்
டென்ஸ் மாதிரியே இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் இந்த கான்டெக்ட்ல இருக்கும் அப்படின்னு இப்போ இதே எக்ஸாம்பிள நம்ம ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ்ல சொல்லணும்னா ஐ வில் கோ, ஐ ஆம் கோயிங்க பதில் ஐ வில் கோ டு த எக்ஸிபிஷன் டுமாரோன்னு சொல்லுவோம். அதாவது நாளைக்கு நான் எக்ஸிபிஷனுக்கு போவேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ்ல இதே என்ன சொல்லுவோம்னா மை மெட்டர்னல் கிராண்ட் மதர் வில் அரைவ் டுமாரோ, நாளை என்னுடைய அம்மா பாட்டி வருவார்கள். இப்ப ஐ ஆம் கோயிங்னா நான் போறேன் இல்லைன்னா போகிறேன் அர்த்தம். இது ஐ வில் கோனா நான் போவேன் அர்த்தம். அதே மாதிரி மை மெட்டர்னல் கிராண்ட் மதர் இஸ் அரைவிங்னா என்னுடைய பாட்டி வருகிறார்கள். மை மெட்டர்னல் கிராண்ட் மதர் வில் அரைவ்னா என்னுடைய பாட்டி வருவார்கள். இதுதான் நமக்கு டிஃபரன்ஸ். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றப்ப உங்களுக்கு இது கரெக்டா அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது புரிஞ்சிரும். கடைசியில என்னன்னா a habit or happening which is a persisting one, ஒரு பழக்க வழக்கமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சம்பவமோ ஒரு இன்சிடென்ட்டோ மறுபடியும் மறுபடியும் நடந்துட்டு இருக்கதோ இல்லை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கோ நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். மை கிட்டன் இஸ் ஆல்வேஸ் ரன்னிங் அவுட் இன்டு த ரோடு, என்னுடைய பூனைக்குட்டி எப்பவுமே ரோடுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. த டீம் மெம்பர்ஸ் ஆஃப் XYZ ஹாக்கி கிளப் ஆர் ஆல்வேஸ் வின்னிங், XYZ ஹாக்கி கிளப்ல உள்ள டீம் மெம்பர்ஸ் எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இனி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பத்தி படிப்போம். முதலாவது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ், அதாவது நேர்மறை வாக்கியம். சப்ஜெக்ட் ஐயா இருக்கும்போது சப்ஜெக்ட் ஆம் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். கரண்ட்லி ஐ ஆம் டீச்சிங் பேசிக் இங்கிலீஷ் ஆன்லைன், தற்போது நான் பேசிக் இங்கிலீஷ் ஆன்லைனில் நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் டிராவலிங் டு லண்டன் ஃபார் அ கான்ஃபரன்ஸ், ஒரு கான்ஃபரன்ஸுக்காக நான் லண்டன் பயணித்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டடியிங் பயாலஜி ஃபார் த கிளாஸ் டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட்டுக்கு நான் பயாலஜி படித்து கொண்டு இருக்கிறேன். சப்ஜெக்ட் ஹீ ஷீட் இருந்தா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இஸ் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். சாரா இஸ் வாஷிங் க்ளோத்ஸ், சாரா துணி துவைத்து கொண்டு இருக்கிறாள். ஹி இஸ் சிங்கிங் எ சாங், அவன் ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறான். மை பப்பி இஸ் ட்ரிங்கிங் மில்க், என்னுடைய நாய்க்குட்டி பால் குடித்து கொண்டு இருக்கிறது. சப்ஜெக்ட் வி யூ தே இருந்தனா சப்ஜெக்ட் ஆர் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். கரண்ட்லி வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட், தற்போது நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறோம். வி ஆர் லிவிங் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் as our house is being renovated, எங்கள் வீடு புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருப்பதால் எங்கள் நண்பர்களுடன் நாங்கள் வசித்துக் கொண்டு இருக்கிறோம். we are traveling to London for a conference, ஒரு கான்ஃபரன்ஸுக்காக லண்டன் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். the dogs are quarreling over a piece of meat, ஒரு இறைச்சி துண்டுக்காக நாய்கள் சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றன. அடுத்தது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ், அதாவது எதிர்மறை வாக்கியம். இதுல சப்ஜெக்ட் ஐயா இருந்தா ஐ, அதுக்கப்புறம் ஆம், அதுக்கப்புறம் நம்ம நாட் போட்டுட்டு பிரசன்ட் பார்ட்டிசிபிள போடணும். கரண்ட்லி ஐ ஆம் நாட் டீச்சிங் பேசிக் இங்கிலீஷ் ஆன்லைன், தற்போது நான் பேசிக் இங்கிலீஷ் ஆன்லைனில் டீச் பண்ணவில்லை. ஐ ஆம் நாட் லிவிங் இன் மை ஹவுஸ் as my house is being renovated, என்னுடைய வீடை புதுப்பித்துக் கொண்டிருப்பதால் நான் என்னுடைய வீட்டில் வசிக்கவில்லை. ஐ ஆம் நாட் டிராவலிங் அலோன், நான் தனியாக பயணிக்கவில்லை. அடுத்தது சப்ஜெக்ட் ஹி ஷி இட் இருந்தா சப்ஜெக்ட் கூடால இஸ், அதுக்கப்புறம் நாட், அதுக்கப்புறம் present participle. Samuel is not living in his house as it is being renovated. சாமுவேலின் வீடு புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருப்பதால் அவன் அவனுடைய வீட்டில் வசிக்கவில்லை. she is not traveling alone to the conference, அவள் கான்ஃபரன்ஸுக்கு தனியாக பயணிக்கவில்லை. our cat is not sleeping now, எங்கள் பூனை இப்போது தூங்கவில்லை. இனி சப்ஜெக்ட் வி யூ தே இருந்தா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆர், அதுக்கப்புறம் நாட், அதுக்கப்புறம் present participle. currently we are not decorating the house but blowing the balloons, தற்போது நாங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணி கொண்டிருக்கவில்லை, ஆனால் பெலூன் ஊதிக்கொண்டு இருக்கிறோம். we are not playing as it is raining heavily, மழை பெய்து கொண்டிருப்பதால் நாங்கள் விளையாடவில்லை. we are not traveling by car because of the heavy traffic, டிராபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால நாங்க கார்ல டிராவல் பண்ணவில்லை. இனி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ், நேர்மறை கேள்விகள்.
சப்ஜெக்ட் வந்து ஐயா இருந்ததுன்னா அந்த கொஸ்டினை நம்ம எதுல ஆரம்பிக்கணும்னா ஆம்ல ஆரம்பிக்கணும். ஆம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஆமே ரீடிங் பெர்ஃபெக்ட்லி, நான் பெர்ஃபெக்டாக வாசிக்கிறேனா. ஆமே பிளேயிங் வெல், நான் நன்றாக விளையாடுகிறேனா. ஆமே பேக்கிங் வித் பெர்ஃபெக்ஷன், நான் பெர்ஃபெக்டா பேக் பண்ணுகிறேனா. ஆமே ஸ்டடியிங் வெல், நான் நன்றாக படிக்கிறேனா. இனி சப்ஜெக்ட் ஹி ஷி இருந்ததுன்னா அந்த கொஸ்டினை இஸ்ல ஆரம்பிக்கணும். இஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். இஸ் சாம்பல் எடிட்டிங் த டிராவல் vlog, சாம்பல் டிராவல் vlog-ஐ எடிட் பண்ணி கொண்டு இருக்கிறானா. இஸ் ஷி லிவிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், அவள் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுடன் வசித்து கொண்டு இருக்கிறாளா. இஸ் சாரா டிராவலிங் டு சென்னை, சாரா சென்னைக்கு டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறாளா. இஸ் யுவர் கேட் ஸ்லீப்பிங் ஆன் இஸ் நியூ பெட், உன்னுடைய பூனை அதனுடைய புதிய பெட்டில் தூங்கிக் கொண்டு இருக்கிறதா. அடுத்தது சப்ஜெக்ட் வியூதே இருந்தா அந்த கொஸ்டினை நம்ம ஆர்ல ஆரம்பிக்கணும். ஆர், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஆர் யூ டீச்சிங் பேசிக் இங்கிலீஷ் ஆன்லைன், நீ பேசிக் இங்கிலீஷ் ஆன்லைனில் நடத்தி கொண்டிருக்கிறாயா. ஆர் யூ லிவிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நீ உன் ஃப்ரெண்ட்ஸுடன் வசித்து கொண்டிருக்கிறாயா. ஆர் த டாக்ஸ் quarreling ஓவர் a பீஸ் ஆஃப் மீட், ஒரு இறைச்சி துண்டுக்காக நாய்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறதா. அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ், எதிர்மறை கேள்விகள். சப்ஜெக்ட் ஐயா இருந்தா ஆம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நாட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஆம் ஐ நாட் டீச்சிங் இன் அன் இன்ட்ரெஸ்டிங் மேனர், நான் இன்ட்ரெஸ்டாக நடத்துகிறது இல்லையா. ஆம் ஐ நாட் ஸ்டடியிங் வெல், நான் நன்றாக படிக்கவில்லையா. அடுத்த சப்ஜெக்ட் ஹி ஷி இட்டா இருந்தா இஸ் சப்ஜெக்ட் நாட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். இஸ் ஹி நாட் டீச்சிங் பேசிக் இங்கிலீஷ் ஆன்லைன், அவன் ஆன்லைனில் இங்கிலீஷ் நடத்தி கொண்டு இருக்கவில்லையா. இஸ் யுவர் கேட் நாட் ஈட்டிங் வெல், உன்னுடைய பூனை நன்றாக சாப்பிடவில்லையா. சப்ஜெக்ட் வி யூ தே, அதுக்கு ஆர் சப்ஜெக்ட் நாட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ஆர் யூ நாட் டீச்சிங் பேசிக் இங்கிலீஷ் ஆன்லைன், நீ பேசிக் இங்கிலீஷ் ஆன்லைனில் நடத்தவில்லையா. ஆர் யுவர் கேட்ஸ் நாட் ஹண்டிங் த மைஸ் இன் யுவர் ஹவுஸ், உன் வீட்டில் இருக்க எலிகளை உன் பூனைகள் வேட்டையாடவில்லையா. இந்த சார்ட்டை நீங்க நல்லா பார்த்து படிச்சு வச்சுக்கிங்க. அப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல உங்களுக்கு மிஸ்டேக் வராது. நான் வந்து இதுல ஜஸ்ட் வந்து பேசிக்கா நீங்க என்ன மறக்க கூடாது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு வந்து சொல்றேன் நானு. இப்ப ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்னது, எந்த வேர்ப் வந்து ஐஎன்ஜில முடியுதோ அதை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். இப்ப இதுல ரைட் அப்படின்ற வேர்ப் வந்து ரைட்டிங் அப்படின்னு போட்டிருக்கிறோம், அதை தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ஹெல்பிங் வேர்ப் கண்டிப்பா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கணும். ஆமோ இஸ்ஸோ ஆரோ நமக்கு வந்து இருக்கணும். இப்ப நமக்கு ஐ இருந்ததுன்னா ஹெல்பிங் verb என்ன இருக்கணும், ஆம் இருக்கணும். ஹீ ஷீட் இருந்ததுன்னா ஹெல்பிங் verb என்ன இருக்கணும், இஸ் இருக்கணும். வி யூ தே இருந்துச்சுன்னா ஹெல்பிங் verb என்ன இருக்கணும், ஆர் இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், நாட் இருக்கணும். இதை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. இதை பேஸ் பண்ணி நீங்க ஒருக்கா இதை நல்லா பாத்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டா என்ன பண்ணிடலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு படிச்சிடலாம். இனி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் நமக்கு எப்படி ஃபார்ம் பண்ணணும், அதாவது ஐஎன்ஜி எப்படி வருது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்க்கணும். அப்படின்னு சொன்னா வந்து மக்காசி எல்லா வேர்புக்கும் நமக்கு அந்த வேர்புக்கு பின்னாடி நம்ம அப்படியே என்ன போட்டுருவோம், ஐஎன்ஜி போட்டுருவோம். இப்ப ட்ரிங்க் அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன ட்ரிங்கிங், ரீட் ரீடிங். இனி நமக்கு வந்து ஈல வந்து நமக்கு ஒரு வேர்பு முடிஞ்சதுன்னா நிறைய வேர்ப்ஸுக்கு அந்த ஈக்கு பதில் நம்ம என்ன போடுவோம், ஐஎன்ஜி போடுவோம். ரைட், ரைட்டிங், மேக், மேக்கிங். இனி நமக்கு ஒரு சின்ன சின்ன அந்த வேர்ட், அதாவது ஒன் சிலபிள் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து ஒரு வவ்வல், அதுக்கப்புறம் ஒரு கான்சனன்ட், அதாவது வவ்வல்னா என்னது, ஏஇஐஓயு. அப்ப அந்த மாதிரி ஒரு வவ்வல் அதுக்கப்புறம் ஒரு கான்சனன்ட் வர்றப்ப வந்துட்டு இந்த கடைசியா இருக்கிற அந்த லெட்டரை நம்ம டபுள் பண்ணுவோம், டூ டைம்ஸ் போட்டுட்டு ஐஎன்ஜி போடுவோம். இப்ப ரன்னுனா யூ வவ்வல் என் கான்சனன்ட். அப்ப என் ரன்க்கு அப்புறம் இந்த என் என்னது ரெண்டு தடவை போட்டு ரன்னிங் போட்டிருக்கோம். அதே மாதிரி சிட் அப்படின்னு இருக்கிறப்ப ஐ வவ்வல் டி கான்சனன்ட், அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், டீயை டபுள் பண்ணி சிட்டிங் அப்படின்னு போட்டிருக்கிறோம். இனி நிறைய வேர்ப்ஸ் வந்து நமக்கு வந்து எதுல முடியும், ஐஇல முடியும். ஐஇல முடியறப்ப இந்த ஐஇ எடுத்துட்டு அதுக்கு பதில் என்ன போடணும், ஒய் போடணும். டை டையிங், டை டையிங்.
ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி உள்ள ஸ்டடி மெட்டீரியலும் எக்ஸசைஸும் உள்ள பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸோட லிங்கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி படிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.